கமெண்ட் பாக்ஸில் உங்கள் ஃபோன் நம்பரை கொடுக்காதீங்க. அப்படி ஃபோன் நம்பர் கொடுத்த ஒருத்தங்களுக்கு ஃபேக் ஐடி கால் பண்ணி இந்த மாதிரி கேலக்கி சித்தரோட சிலை செய்கிறோம், டொனேஷன் கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. என்னுடைய நம்பர் 8438674678. இது ஒரே நம்பர் தான், வேறு எந்த நம்பரும் என்னது கிடையாது. அதே மாதிரி என் பேர் அசோக், நான் திருப்பூர்காரன். என்னுடைய பேங்க் டீட்டெயில் திருப்பூரில் தான் இருக்கும். நான் மேக்ஸிமம் என் ஜிபேயில் பணம் வாங்குறது இல்லை, டைரெக்டாக பேங்க்கு தான் வாங்குகிறேன். எல்லாமே நான் ரெக்கார்டு தான் பண்ணுறேன். அதனால நான் பக்காவாக இருக்கேன். நான் யார்கிட்டையும் பணம் வாங்குறது இல்லை. நான் ஃபோன் பண்ணி பணம் கேட்கவே மாட்டேன். அது என்னுடைய அல்காரிதம்லேயே இல்லை. ஃபோன் பண்ணி பணம் கேட்குறேன்னா அது நான் இல்லைன்னு முடிவு பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஏன்னா நீங்கள் எத்தனை பேர் என் நம்பருக்காக தேடிட்டு இருக்கிறீங்க. என் நம்பரை நான் கொடுத்தனா சார், எனக்கு வேணுங்கிறத சம்பாதிக்கக்கூடிய கெப்பாசிட்டி கடவுள் எனக்கு கொடுத்துருக்கான், ஓகேங்களா? உங்களை ஏமாற்றி தான் பிழைக்கணுங்கிறது எனக்கு கிடையாது. நான் அதனால தான் எல்லாருமே இந்த ஜோதிடத்துக்காக விளம்பரம் பண்ணுறப்ப நான் நம்புகிற விளம்பரமே பண்ணுறதில்ல. நீங்கள் கூப்பிட்டாலும் நான் எடுக்க மாட்டேன், நீங்கள் என்ன பண்ணாலும் நான் பண்ண மாட்டேன், சரியா? ஏன்னா அதான் சொல்கிறேன்ல, கேளக்கீர் எனக்கு அவர் எனக்கு என்ன வேணுமோ அதை கொடுக்குறாரு. அப்படிங்கிறப்ப நான் இந்த மாதிரி எல்லாம் குறுக்கு வழியில் போகணுங்கிற எண்ணம் இல்லை. எனக்கு அப்படி ஒரு நிலைமையே இல்லை. அதனால நான் நல்லா இருக்கேன். எனக்கு வேணுங்கிறது என்கிட்ட எல்லாம் இருக்குது. எனக்கு வீடு, வாசல், கார் எல்லாமே இருக்குது. இப்படி உங்களை ஏமாற்றணுங்கிற அவசியம் எனக்கு இல்லை. நான் யார்கிட்டையும் பணம் கேட்க மாட்டேன். அதுவே ஸ்டாண்டர்டு. உங்களை கேட்குறாங்கனாலே அவன் ஃபேக் ஐடி இதே மாதிரி நம்பர் வச்சுருக்கான். இல்லை சார், கடைசி 4 நம்பர் இப்படி தான் இருந்துச்சு. இதெல்லாமே ஃபேக் ஐடி தான். 10 நம்பரும் செக் பண்ணி தான் நீங்கள் கொடுக்கணும், ஓகேயா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கேட்கவே மாட்டேன். கேட்குறனாலே அவன் ஃபேக் ஐடி தான், ஞாபகம் வச்சுக்கோங்க, சரியா? அசோக் என்னைக்கு பணம் கேட்க மாட்டான். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். உங்கள் நம்பரை கமெண்ட் பாக்ஸில் கொடுக்காதீங்க, ஏமாறாதீங்க, அவேர்னஸாக இருங்க. அப்படி அந்த அம்மா பேசினவங்கள்ட்ட அந்த அம்மா நல்ல வேலை என்ன சொல்லிட்டாங்கன்னா, அசோக் ஐயாவை பேச சொல்லுங்கள், பணம் தரேன்ட்டாங்க. இதுதான் நல்லது. என் வாய்ஸ் இல்லைன்னு உடனேயுமே என்ன இவர் வாய்ஸ் வேறு மாதிரி இருக்குன்னு கேட்டோடனே அசோக் ஐயாவுக்கு தொண்டை சரியில்லை, அதனால தான் இப்படி இருக்குன்னு கதை விட்டுருக்காங்க. டேய், வாழ்த்துக்கள்ரா, நீங்களாம் நல்லா வருவீங்க. தயவு செஞ்சு கொஞ்சம் அவேர்னஸாக இருங்க, ஓகேவா? தேங்க்யூ ஸோ மச்.